போது, நீங்கள் உயிருடன் இருக்கும்போது நான் எங்கே இருக்கிறேன்? குழந்தையே அவள் கொடுத்தாள் போல் ஒரு மனிதராக நான் வாழ்கிறேன். பூமியின் மாம்சம் எலும்புகள் இரத்தத்தாலான இந்த உடலில் என்னுள் நெருப்பும் நீரும் இருக்கின்றன. நான் சுவாசிக்கும் காற்றும் இந்த உலகத்துக்குரியது. என் உள்ளத்தின் ஆழத்தில் அறிவேன், நான் தொடர்ந்து வாழ்கிறேன். வாழ்க்கையின் நீர்களை போலவும் கடலின் உப்பை போலவும் நான் தொடர்ந்து வாழ்கிறேன். ஆனால் இன்னும் தெரியவில்லை, வாழ்க்கையின் நீர்களும் கடலின் உப்பும் கரையும் இடம். ஒரு காற்று உள்ளது, அது வீசுகிறது. ஓம் சாந்தி. டாக்டர் சச்சின் பாயனுடைய இங்கிலீஷ் பட்டி. தூய்மையான வாழ்க்கை, பிரம்மச்சரிய புரட்சி. 15வது நாள். என்னுடைய செத்துப்போன எண்ணங்களை பிரபஞ்சம் முழுவதும் செலுத்து. புதிய பிறப்பை விரைவுபடுத்தும் வாடிய இலைகளைப் போல, மேலும் இந்த வசனத்தின் மந்திர உச்சரிப்பின் மூலம் அணையாத அடுப்பிலிருந்து சிதறுவது போல சாம்பலும் தீப்பொறிகளும் மனித குலத்தின் மத்தியில் என் வார்த்தைகள் என் உதடுகளின் வழியே வெளிப்படையாத பூமிக்கு செல். தீர்க்க தரிசனத்தின் தாரை. ஓ காற்றே, குளிர்காலம் வந்தால் வசந்த காலம் வெகு தொலைவில் இருக்குமா? கவிஞர் காற்றிடம் பேசுகிறார். தெற்கு திசை காற்று, குளிர்காலம் வந்தால் வசந்த காலம் பின்தங்கி விடுமா? எதுவெல்லாம் எனக்குள் செத்து போயிருக்கிறதோ அதை பிரபஞ்சம் முழுவதும் பரப்பு. எதுவெல்லாம் அசுத்தமாக இருக்கிறதோ அது எதுவும் உயிரோடில்லை. செத்துப்போன எல்லா இலைகள், எல்லா செத்துப்போன சமஸ்காரம், எல்லா செத்துப்போன பழக்க வழக்கங்கள், எல்லா செத்துப்போன எதிர்மறைகள், இதையெல்லாம் பிரபஞ்சத்தில் தூக்கி எறியுங்கள். மேலும் எனக்கு புதிய பிறவி கொடு, அப்போதுதான் என்னால் எழும்ப முடியும். மேலும் நான் எப்போது எழும்புவேனோ அப்போது என்னால் முழு உலகத்தையும் எழுப்ப முடியும். விழித்து எழாத பூமி, தீர்க்க தரிசனத்தின் இசை. ஓ காற்றே, குளிர்காலம் வந்தால் வசந்த காலம் பின்தங்கி விடுமா? இது கவிஞரின் ஆசை, மேலும் தீர்க்க தரிசனமும் கூட. என்னுடைய தூய எண்ணங்கள் தூங்கிக் கொண்டிருக்கும் இந்த மனித குலத்தை எழுப்பக்கூடிய அந்த நாளும் வரும். மேலும் கவிஞர் ஷெல்லி காற்றோடு பேசிட்டு இருக்கிறார். காற்றுன்றது ஒன்றுமே இல்லை, அது விழிப்புணர்வோடு இருக்கக்கூடிய ஆத்மா. எப்போ வாழ்க்கை தூய்மை ஆயிடுதோ அப்போ நாம் அக்னி ஆயிடுறோம், ஃபோக்கஸ்ட் ஆயிடுறோம், நாம் ஒருமுகப்பட்ட ஒரு அக்னி ஆயிடுறோம். மேலும் அந்த அக்னி, அந்த நெருப்பு தேவையற்ற எல்லாத்தையும் எரிச்சிடும். காடுகளில் இருக்கக்கூடிய எல்லா கலைகளையும் எரிச்சிடும். மேலும் அந்த அக்னி பரவச நிலையின் அக்னி ஆயிடும். நேற்று நாம் பார்த்தோம், ஆற்றல் குருட்டுத்தன்மை வாய்ந்தது, மேலும் ஆற்றல் நடுநிலை உடையது. நல்ல ஆற்றல் கெட்ட ஆற்றல் அப்படின்னு எதுவுமே இல்லை. குட் எனர்ஜி பேட் எனர்ஜி அப்படின்னு எதுவுமே இல்லை. அது அந்த திசையை பொறுத்தது. அந்த நெருப்பு வீட்டை எரிக்கவும் செய்யலாம். அதே நெருப்பு உங்களுடைய வாழ்வாதாரத்துக்கும் உதவலாம். ஆறு கிராமத்தை வெள்ளத்தால் மூழ்கடிக்கவும் செய்யலாம்.
மேலும் அதே நேரத்தில் அந்த ஆறு மின்சாரத்தையும் உருவாக்கலாம். அது அந்த திசையை பொறுத்தது. அந்த எனர்ஜி, அந்த ஆற்றல் எந்த திசையில் போயிட்டு இருக்குதுன்றதை பொறுத்தது. இந்த எனர்ஜி எந்த திசையில் பாய்ந்துட்டு இருக்குது. பிரம்மச்சரியம்ன்றது எனர்ஜி கல்டிவேஷன், எனர்ஜியை உருவாக்குறது. பிரம்மச்சரியன்றது எனர்ஜியின் சுத்திகரிப்பு, ஆற்றலின் சுத்திகரிப்பு. பிரம்மச்சரியம்ன்றது ஆற்றலின் திசை மாற்றம். பிரம்மச்சரியம்ன்றது இந்த ஆற்றலை தூய்மையாக்குறது. ஸோ இன்னைக்கு நாம் இந்த தூய்மையான வாழ்க்கை சீரீஸினுடைய 15வது நாளுக்குள்ளே நுழையிறோம். இந்த தூய்மையான வாழ்க்கைன்றது என்னது? தூய்மையான வாழ்க்கை, பியோர் லைஃப்ன்றது டல் லைஃப் இல்லை, இது மந்தமான வாழ்க்கை இல்லை. பிரம்மச்சரிய வாழ்க்கைன்றது போரிங்கான வாழ்க்கை இல்லை, உயிரற்ற வாழ்க்கை இல்லை. உலகாய மக்கள் அப்படி தான் நினச்சிட்ருக்குறாங்க. அதில் எந்த ஒரு மகிழ்ச்சியும் இல்லை, அதில் எந்த ஒரு சுகமும் இல்லை, அதில் எந்த ஒரு சந்தோஷமும் இல்லை, அதில் எந்த ஒரு பொழுதுபோக்கும் இல்லை. இது ஒரு முற்றிலும் ருசியற்ற உயிரற்ற வாழ்க்கைன்னு நினைக்கிறாங்க. நாம் இந்த மாயையை உடைக்க போகிறோம். அவங்க என்ஜாய்மெண்ட்டு தான் சுகம், என்ஜாய்மெண்ட்டு தான் மகிழ்ச்சின்னு நினைக்கிறாங்க. அவங்க பிக்னிக்லேருந்து திரும்பி வரும்போது அல்லது ஏதாவது சைட் சீயிங் போயிட்டு திரும்பி வரும்போது அவங்க முகத்தை பாருங்கள். அவங்க பார்க்குறதுக்கு எப்படி இருக்கிறாங்க? உயிரற்று போய் இருக்கிறாங்க, காலியாகி இருக்கிறாங்க. சுகம்ன்றது ரொம்ப காஸ்ட்லி. அந்த ஸ்தூல சுகம் உங்களை ட்ரைன் பண்ணிடும், உங்களை காலி ஆக்கிடும். உங்களால் எப்படி இயங்க முடியும்? இது செத்து போகக்கூடிய 2% இருக்கக்கூடிய மொபைல் பேட்டரி மாதிரி. அது இயங்குமா? ஸோ எனர்ஜி ஏற்கனவே லீக் ஆகிடுச்சு. மனித குலம் அடிக்ட் ஆகி இருக்குது. அவங்க சுகத்துக்கு அடிக்ட் ஆகி இருக்கிறாங்க, அவங்க நெருப்புக்கு அடிக்ட் ஆகி இருக்கிறாங்க. அவங்களுக்கு நெருப்பு வேணும், நெருப்பு இல்லாமல் அவங்களால சாப்பிட முடியாது. அவங்க ட்ரக்ஸுக்கு அடிக்ட் ஆகி இருக்கிறாங்க, அவங்களுக்கு ட்ரக்ஸு வேணும். அவங்க ஏசி சௌகரியத்துக்கு அடிக்ட் ஆகி இருக்கிறாங்க, அவங்க பாடிக்கு அடிக்ட் ஆகி இருக்கிறாங்க. அவங்க பொழுதுபோக்குக்கு அடிக்ட் ஆகி இருக்கிறாங்க, அவங்க கேட்ஜெட்ஸ் சாதனங்களுக்கு அடிக்ட் ஆகி இருக்கிறாங்க. அவங்க டிஜிட்டல் ஸ்டிமுலேஷன், டிஜிட்டல் தூண்டுதலுக்கு அடிக்ட் ஆகி இருக்கிறாங்க. மேலும் அந்த புலன்கள் தூண்டுதல்ன்ற மார்க்கெட்டில் அதனுடைய எனர்ஜி கம்ப்ளீட்டாக ட்ரைன் ஆகிடுச்சு. முற்றிலும் ஆற்றலற்ற நிலை, உயிரற்ற நிலையில் இருக்குது. மேலும் அவங்க இந்த பொழுதுபோக்க சுகம்னு அழைக்கிறாங்க, மகிழ்ச்சின்னு அழைக்கிறாங்க. இதுதான் மிகப்பெரிய மாயை. ஒரு தூய்மையான வாழ்க்கைன்றது ஒரு ஃபோக்கஸ்டான வாழ்க்கை. ஒரு தூய்மையான வாழ்க்கைன்றது சூரிய கதிர்கள் பூத கண்ணாடியில் ஒருமுகப்படுத்தப்பட்ட மாதிரி. அது அவ்வளவு பவர்ஃபுல்லானது. அது பேப்பரை கூட எரிக்க முடியும். அதே எனர்ஜி கீழே போகுது. அது எப்போ மேலே போகுமோ அது இதயத்துக்குள்ளே நுழைஞ்சு அது கருணையாக மாறும். அது தொண்டைக்குள்ளே நுழைஞ்சு அது படைப்பாற்றலை வெளிப்படுத்தும். அது மூளைக்குள்ளே நுழைஞ்சு அது பரவசமாக மாறும். ஸோ இது ஒரு வறண்டு போன வாழ்க்கைன்னு நினைக்கிறதே ஒரு மாயை. உண்மையிலேயே இந்த ஒரு வாழ்க்கைக்கு பேரு தான் வாழ்க்கை. உண்மையிலேயே இதுதான் நிஜம். ஒரு நிஜமான சந்தோஷம், ஒரு நிஜமான சுகம், ஒரு நிஜமான பொழுதுபோக்கு. ஏன்னா நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறீங்க, நீங்கள் அடிமையாக இல்லை. நீங்கள் சந்தோஷத்தில் குதிக்கிறீங்க, நீங்கள் டான்ஸ் ஆடுறீங்க, நீங்கள் ஊஞ்சல் ஆடுறீங்க. ஒவ்வொரு தருணத்துலேயும் அங்கே அனிமேஷன் இருக்குது. இந்த பிரம்மச்சரிய வாழ்க்கை மிக உயர்ந்த ஆனந்தத்தின் வாழ்க்கை. பிரயோஜனமற்ற அர்த்தமற்ற கற்பனைகளில் தன்னுடைய எனர்ஜியை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு நபரை கற்பனை பண்ணி பாருங்க. காம உணர்வுன்றது எப்படின்னா, ஒரு மாசமா மலர்களை பராமரித்து அதிலிருந்து தேன் எடுத்து அதுக்கப்புறம் அந்த தேனை சாக்கடையில் ஊற்றுறது மாதிரி. உயிர் சக்தி கீழே போகுது, கீழ் நோக்கி பாயக்கூடிய எனர்ஜி தான் காமம்.
மேல் நோக்கி பாயக்கூடிய எனர்ஜி தான் விழிப்புணர்வு. இது எனர்ஜி டைனமிக்ஸ், சக்தியின் இயக்கவியல். இது எனர்ஜி கைனடிக்ஸ், சக்தியின் இயக்கம். எதுவரை இந்த சக்தியின் இயக்கவியலை புரிஞ்சுக்கலையோ அதுவரை இந்த எனர்ஜியை நாம் அற்பமான இன்பங்களில் வேஸ்ட் பண்ணிகிட்டே இருப்போம். உண்மையிலேயே அங்கே எந்த ஒரு இன்பமும் இல்லை. அதெல்லாம் மனதினுடைய ஏமாற்றங்கள். நாம் நினைக்கிறோம் இந்த பாடி எனக்கு சந்தோஷத்தை கொடுக்குது. அது எப்படி இன்னொருத்தருடைய பாடி எனக்கு சந்தோஷத்தை கொடுக்க முடியும்? இது ஹார்மோன்களினுடைய தந்திரம். மேலும் நாம் ஏமாற்றப்பட்டிருக்கிறோம். எப்போ இந்த உயிர் சக்தி பாதுகாக்கப்படுதோ அப்போ இந்த புத்தி ரொம்ப கூர்மையாயிடும். லேசர் மாதிரி. அதால் ஊடுருவி பார்க்க முடியும். அதால் உள்ளும் புறமும் பார்க்க முடியும். அதால் சோதனை பண்ண முடியும். எல்லாத்தையுமே முழுமையாக சோதனை பண்ண முடியும். எனவே இதுவே ஒரு மாயை. இந்த ஆன்மீக வாழ்க்கை அல்லது தூய்மையான வாழ்க்கை அல்லது இந்த பிரம்மச்சரிய வாழ்க்கைன்றது ஒரு பாலைவனம்னு நினைக்கிறதே ஒரு மாயை. இது பாலைவனம் இல்லை. இது எப்போதும் பசுமையான ஒரு தோட்டம். இது செழிப்பான பசுமை. இது வாழ்க்கையினுடைய இசை. இது வாழ்க்கையினுடைய கவிதை. இது நிஜத்தினுடைய அழகான பாடல். இது பாயக்கூடிய ஆறு. இது பறவைகளினுடைய பாடல்கள் மாதிரி. அது ரொம்ப இயற்கையாக வருது. இது சொர்க்கத்திலிருந்து வரக்கூடிய மழை மாதிரி. இது பூமியினுடைய நறுமணம் மாதிரி. ஸோ இதை ஒரு போரிங் லைஃப்னு நினைக்காதீங்க. அந்த உலகாய சுகங்கள் தான் போரிங்கானது. அது நிலையற்றது. அது மிகவும் சீக்கிரமாக மறையக்கூடியது. அது இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு போயிடும். ஒரு நேரத்தில் நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறீங்க, அடுத்த நேரத்திலேயே நீங்கள் சோகமாக இருக்கிறீங்க. மனிதர்கள் பார்த்தா என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கும், ஆனால் உள்ளுக்குள்ளே அவ்வளவு காலியாக இருக்கிறாங்க. அவ்வளவு வெறுமை உள்ள இருக்குது. அவங்க தன்னுடைய சோகத்தை முகமூடி போட்டு மறைச்சிருக்கிறாங்க. அவங்க சந்தோஷத்தினுடைய முகமூடியை போட்டிருக்கிறாங்க, ஆனால் உள்ளத்தில் அவங்க சோகமாக இருக்கிறாங்க. எப்படி தூய்மையே இல்லாமல் அங்கே சந்தோஷம் இருக்க முடியும்? தூய்மைதான் தாய்னா சுகமும் சாந்தியும் அந்த தாயினுடைய மடியில் வந்து படுத்திருக்கும். ரெண்டாவது, த கரன்சி ஆஃப் பிரில்லியன்ஸ், புத்திசாலித்தனத்தின் பணம். எல்லா அறிவு சார்ந்த மேதைகளை பார்த்தீங்கன்னா, எல்லா படைப்பாற்றல் மிக்க கலைஞர்களை பார்த்தீங்கன்னா அவங்களுடைய புத்தி அவ்வளவு தூய்மையாக இருக்கும், அவ்வளவு ஃபோக்கஸ்டாக இருக்கும். எல்லா விதமான புலன் சார்ந்த அந்த தூண்டுதல்லிருந்து ஃப்ரீயாகி இருக்கும். எப்போ மனம் அவ்வளவு தூய்மை ஆயிடுதோ அப்போ எனர்ஜி ஃபோக்கஸ்ட் ஆகிடும். மேலும் உங்களுக்கு ஷார்ப்பான இன்டெலிஜென்ஸ், கத்தி போன்ற கூர்மையான புத்திசாலித்தனம் வந்துடும். நீண்ட நாட்களுக்கு முன்னால் ராஜஸ்தானில் ஒருத்தர் இருந்தார். அவருக்கு சூப்பர் ஹியூமன் மெமரி இருந்தது. அதாவது மனித ஆற்றலுக்கு மிஞ்சிய நினைவாற்றல் இருந்தது. அவர் ராஜ்புட்டானாவை சேர்ந்தவர். அவருக்கு ஒரே ஒரு மொழி தான் தெரியும், அதுவும் அது ராஜஸ்தானி கிளை மொழி. அவருக்கு வேற எந்த ஒரு மொழியும் தெரியாது. லார்ட் கர்சன் எப்போ இதை பற்றி கேள்விப்பட்டாரோ அப்போ அவரால் இதை நம்பவே முடியல. அவரை தன்னுடைய சபைக்கு அழைச்சாரு. நிபுணர்களின் குழுவால் சோதனை செய்கிறதுக்காக தன்னுடைய சபைக்கு அழைச்சாரு. ஆனால் இந்த ஏழை மனிதர் ஒரு பேதை, அவர் எதுவும் அறியாதவர். அவருடைய கிராமத்தில் அவரை முட்டாளுன்னு அழைச்சாங்க. ஆனால் அவருக்கு சூப்பர் மெமரி இருந்தது, அபார நினைவாற்றல் பெற்றிருந்தார். எனவே அப்படிப்பட்ட ஒருத்தர் அந்த கோர்ட்டுக்கு அழைக்கப்பட்டார். அவருக்கு ரொம்ப கடினமான டெஸ்ட் எல்லாம் வச்சாங்க. யாராலையுமே இப்படிலாம் ஒரு டெஸ்ட் இருக்குன்றதை யோசிச்சு கூட பார்க்க முடியாது. அந்த மாதிரி டெஸ்ட் எல்லாம் வச்சாங்க. 30 மனிதர்கள் கொண்ட ஒரு குழு இருந்தது. 30 எக்ஸ்பர்ட்டுமே லைனில் நின்றுட்டு இருந்தாங்க. ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு சென்டென்ஸு சொன்னாங்க. அது ஒவ்வொரு வித்தியாசமான மொழியில் இருந்தது. அது இந்த ஆளுக்கு தெரியவே தெரியாது. இவருக்கோ ராஜஸ்தானி மொழி மட்டும்தான் தெரியும், வேற எந்த ஒரு மொழியும் தெரியாது. இவங்க எல்லாரும் எக்ஸ்பர்ட்ஸு. அந்த ஃபர்ஸ்ட் எக்ஸ்பர்ட்டு அவர் ஒரு லைனை ஒரு மொழியில் சொல்லுவார். அப்புறம் அந்த ரெண்டாவது எக்ஸ்பர்ட்டு ரெண்டாவது மொழியில் சொல்வார். அப்புறம் மூணாவது எக்ஸ்பர்ட்டு மூணாவது மொழியில், அப்புறம் 4, 5 இப்படி
30 மொழிகளில் 30 லைன்ஸ் சொன்னாங்க, 30 வரிகள் சொன்னாங்க. ஆனால் இன்னுமே அங்கே ஒரு தந்திரம் இருந்தது. ஒரு லைன் ஒரே கோலை சொல்லலை, ஒரே இதில் சொல்லாமல் ஒரு வார்த்தை சொல்லிட்டு அப்புறமா அங்கே ஒரு பெல் அடிப்பாங்க. அப்புறமா அடுத்த நபருக்கு போகும், ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, அது வித்தியாசமான மொழியில் சொல்லுவாங்க. அப்புறமா அது 3ஆவதுக்கு போகும். அப்புறமா அங்கே ஒவ்வொரு வார்த்தைக்கு அப்புறம் அங்கே ஒரு பெல் இருக்கும். மொதல் வார்த்தை ஒரு மொழி, அப்புறம் பெல் அடிப்பாங்க. அது அப்புறம் இன்னொருத்தர்கிட்ட போகும், அவர் இன்னொரு மொழியில் சொல்லுவார், ஒரு வார்த்தை சொல்வார், அப்புறம் பெல் அடிப்பாங்க. அப்புறமா இன்னொருத்தர்கிட்ட போகும், அவர் இன்னொரு மொழியில் அந்த வார்த்தையை சொல்வார், அப்புறமா பெல் அடிப்பாங்க, அவரை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கு, குழப்புறதுக்கு. ஸோ ஒரு ரவுண்டு, 2வது ரவுண்டு, 3வது ரவுண்டு, இப்படி முழு வாக்கியமும் முடிகிற வரைக்கும். இப்போ ஒரு வாக்கியத்தினுடைய ஒரு வார்த்தையை ஒரு எக்ஸ்பர்ட்டு சொல்வார். த அப்படின்னு சொன்னார்னா அப்புறமா அங்கே ஒரு பெல் அடிப்பாங்க. அப்போ 2வது எக்ஸ்பர்ட்டு அவர் சொல்வார் இலூஷன் அப்படின்னு இன்னொரு மொழியில் சொல்வார். அப்புறமா 3வது எக்ஸ்பர்ட்டு, அப்புறமா 4வது எக்ஸ்பர்ட்டு. எனவே 30 மனிதர்கள் 30 வரிகளை பேசுகிறாங்க, 30 வித்தியாசமான மொழிகளில். அதுவும் ஒரே நேரத்தில் இல்லை. ஒரு வார்த்தை, அப்புறமா 2வது வார்த்தை, அப்புறம் 3வது வார்த்தை, அப்புறமா அவர் முதல் நபரினுடைய முதல் மொழியினுடைய 2வது வார்த்தையை கேட்கறதுக்கு வருவார். அப்புறமா அங்கே ஒரு பெல் இருக்கும். அப்புறமா அவர்கிட்ட அந்த 30 வாக்கியங்களையும் கேட்பாங்க. அந்த எக்ஸ்பர்ட்டே மறந்து போயிருப்பாங்க அவங்களுடைய வாக்கியம் என்னன்றத. மேலும் அந்த வாக்கியம் அவ்வளவு சிம்பிளாலாம் இருக்காது, அவ்வளவு கடினமான வார்த்தைகளால் இருக்கும். மேலும் இந்த நபருக்கு இந்த மொழிகள் எதுவுமே தெரியாது. ஆனால் லார்ட் கர்சன் அவ்வளவு அதிர்ச்சி அடைஞ்சாரு அந்த மனிதருடைய சூப்பர் மெமரியை பார்த்து, அபாரமான அந்த நினைவாற்றலை பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சாரு. அவர் அந்த 30 வரிகளையுமே ஒப்பிச்சாரு. எப்போ எனர்ஜி ஃபோக்கஸ்டாக இருக்குதோ அது புத்தி கூர்மையாக மாறிடும். எப்போ எனர்ஜி ஃபோக்கஸ்டாக இருக்கோ அப்போ அது காந்தமாக மாறும், அது விழிப்புணர்வாக மாறும், அது தூய்மையாக மாறும். எப்போ எனர்ஜி ஃபோக்கஸ்டாக இருக்குதோ அப்போ அது வாழ்க்கையாக மாறலாம், உயிரோட்டத்தன்மையாக மாறலாம், விழிப்புணர்வாக மாறலாம், ஞான இயலாக மாறலாம், காந்தவியலாக மாறலாம், வசீகரத்தன்மையாக மாறலாம். மேலும் நீங்கள் மனித ஆற்றலுக்கு அப்பாற்பட்ட சாதனைகளை செய்யலாம். எனவே இதுதான் கரன்சி ஆஃப் பிரில்லியன்ஸ். ஆனால் அந்த பிரில்லியன்ஸ், அந்த புத்திசாலித்தனம் தன்னுடைய எனர்ஜியை வேஸ்ட் பண்ணுறவங்களுக்கு, தன்னுடைய எனர்ஜியை குப்பை தொட்டியில் தூக்கி போடுறவங்களுக்கெல்லாம் வராது. இந்த எனர்ஜியின் சிக்கனம். இது எனர்ஜி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், எனர்ஜி புள்ளி விவரங்கள். உங்களுடைய எனர்ஜியை உலகாய டிஜிட்டல் அர்த்தமற்ற தூண்டுதலில் வேஸ்ட் பண்ண முடியாது, கோபத்தில், காமத்தில், எரிச்சலில் வேஸ்ட் பண்ண முடியாது. ஒரு எரிச்சலான ஆள் இந்த புத்திசாலித்தனத்தினுடைய இந்த உயரத்தை அடைய முடியாது. தூய்மை அமைதியாக வெளிப்படுது, தூய்மை சக்தியாக வெளிப்படுது, தூய்மை வெளி சந்தோஷமாக வெளிப்படுது. உலகாய சந்தோஷங்கள் உங்களை காலியாக்கிடும். ஆனால் இந்த ஆனந்தம் உங்களை உயர தூக்கி கொண்டு போகும். நீங்கள் சுற்றி பாருங்க, ஒரு முழு நாள் சைட் சீயிங் போங்க, பிக்னிக் போங்க, அவங்களுடைய முகத்தை பாருங்க. அவங்க காலியாக இருக்காங்க, அவங்களுடைய எனர்ஜி எல்லாம் ட்ரெயின் ஆயிடுச்சு. பிறரை மகிழ்விக்கிறேன் அப்படின்ற அந்த ஒரு பொய்யானதுலேயே அவங்களுடைய எனர்ஜி ட்ரெயின் ஆயிடுச்சு. 3வது ஆல்கமி ஆஃப் கரண்ட், மின்னோட்டத்தின் ரசவாதம். அந்த எனர்ஜிக்கு டைரக்ஷன் வேணும், அந்த எனர்ஜி நடுநிலைத்தன்மையுடையது, அந்த எனர்ஜிக்கு கைடன்ஸ் வேணும். ஒருவேளை தவறான திசை காட்டப்பட்டா அது அழிவுக்கு கொண்டு போயிடும். ஒருவேளை அதற்கு உயர்வான திசை காட்டப்பட்டா நீங்க ஆன்மீக எரிமலை ஆயிடுவீங்க, நீங்க ஆத்மாக்களை வெளிப்படைய வைப்பீங்க. எனவே இந்த முழு மின்னோட்டத்தின் ரசவாதமும் இதில் தான் இருக்குது. எதெல்லாம் உங்களுடைய எனர்ஜியை ட்ரைன் பண்ணுது, உங்களுடைய எனர்ஜியை காலியாக்குது. புரணி பேசுறது உங்களுடைய எனர்ஜியை காலியாக்கிடுது. டிஜிட்டல் கன்சப்ஷன்ஸ், டிஜிட்டல் நுகர்வு உங்களுடைய எனர்ஜியை காலியாக்கிடுது. அதிகமாக பேசுறது உங்களுடைய எனர்ஜியை காலியாக்கிடுது. எரிச்சலின் அலை, கோபத்தின் அலை உங்களுடைய எனர்ஜியை காலியாக்கிடுது. பிறரிடம் வைக்கக்கூடிய எதிர்பார்ப்புகள் எனர்ஜியை காலியாக்கிடுது.
எந்த ரெண்டு ஆத்மாக்களாலையும் ஒரே மாதிரி புருஷார்த்தம் செய்ய முடியாது. ஆனால் நீங்கள் ஒருவேளை மனிதர்கள் ரொம்ப டிசிப்ளின்டாக இருக்கணும், ரொம்ப ஒழுக்கமாக இருக்கணும்னு எதிர்பார்க்குறீங்கன்னா நீங்கள் சோகமாக தான் இருப்பீங்க, வருத்தமாக தான் இருப்பீங்க. நம்மளுடைய எதிர்பார்ப்புகள் தான் நம்மளுடைய வருத்தத்திற்கான மிகப்பெரிய காரணம். அது நம்மளுடைய எனர்ஜியை காலியாக்கிடுது. முழு நாளும் நீங்கள் கண்களை திறந்துட்டு இந்த மேலோட்டமான தூண்டுதலை பார்த்துட்டே இருக்கிறீங்கன்னா அது உங்களுடைய எனர்ஜியை காலியாக்கிடும். ஸோ ஆன்மீக வாழ்க்கைன்றது சக்தியினுடைய பாதுகாப்பு, உயிர் சக்தியினுடைய சேமிப்பு, எனர்ஜியை சரியாக செலுத்துறது, இந்த எனர்ஜியை வச்சு விளையாடுறது, இந்த எனர்ஜியை புரிஞ்சுக்கிறது, எந்த ஒரு கில்ட் எந்த ஒரு குற்ற உணர்ச்சியும் இல்லாமல் புரிஞ்சுக்கிறது. பாருங்க, எனர்ஜி கீழே போகும்போது என்ன ஆனதுன்னு பாருங்க. பேட்டரி 1% 2% இருந்தால் மொபைல் இயங்க முடியாது. அதே மாதிரி தான் உங்களுடைய மனதும் இயங்க முடியாது, உங்களுடைய பிரெயினும் இயங்க முடியாது. நீங்கள் மாயைகளினுடைய உலகத்தில் வாழ்ந்துட்டு இருப்பீங்க. பொய்யான எதிர்பார்ப்புகள், பொய்யான மகிழ்ச்சி, உள்ளுக்குள்ள முழுமையான டிப்ரெஷன், மன அழுத்தம் இருக்கும். ஆனால் வெளியே சந்தோஷமா இருக்கிற மாதிரி ஷோ காட்டுறது. நீங்கள் எதை கிரியேட்டிவிட்டின்னு சொல்கிறீங்களோ அது கிரியேட்டிவிட்டியே இல்லை. உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஒரு காலித்தன்மை வெளியே கிரியேட்டிவிட்டியாக காட்டுறதுக்கு முயற்சி பண்ணுது. ஸோ விஷயம், ஆன்மீக வாழ்க்கை உயிரோடு இருக்குது. அது மகிழ்ச்சியினுடைய ஒரு ஊற்று, அது ஆனந்தத்தினுடைய ஒரு ஊற்று, அது ஒரு ஃப்ரீ பேர்டினுடைய பாடல் மாதிரி, கரன்சி. ஆனால் இதை அடையிறதுக்கு நீங்கள் கரன்சி பே பண்ணணும், பணம் கட்டணும். இது ஃப்ரீ இல்லை. மேலும் அந்த கரன்சி தான் டிசிப்ளின், ஒழுக்கம். அந்த கரன்சி தான் செல்ஃப் கண்ட்ரோல், சுய கட்டுப்பாடு. அந்த கரன்சி தான் மனதினுடைய மறுசீரமைப்பு, ஆல்கமி ஆஃப் த கரண்ட், மின்னோட்டத்தின் ரசவாதம். மயக்கமடைந்த எனர்ஜி தான் காமம், கான்ஷியஸ் எனர்ஜி தான் விழிப்புணர்வு. மயக்கமடைந்த எனர்ஜி, அன்கான்ஷியஸ் எனர்ஜின்றது சாக்கடை, கான்ஷியஸ் எனர்ஜின்றது சேகரிப்பு. எனவே வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய மகிழ்ச்சின்றது மிகப்பெரிய அர்ப்பணிப்பின் மூலமாக வருது. வாழ்க்கை ஒருவேளை அற்பமான வீணான விஷயங்களில் வேஸ்டாக போயிட்டுருக்கு அப்படின்னா கொஞ்ச நேரத்துக்கு நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே எப்போதுமே அங்கே காலித்தன்மை இருக்கும். எனவே இப்போது மீண்டும் எழும்ப வேண்டிய நேரம். அந்த கவிஞர் சொல்கிறது போல, அணையாத அடுப்பிலிருந்து சிதறுவது போல சாம்பலும் தீப்பொறிகளும் மனித குலத்தின் மத்தியில் என் வார்த்தைகள், என் உதடுகளின் வழியே விழிப்படையாத பூமிக்கு செல், தீர்க்க தரிசனத்தின் தாரை. ஓ காற்றே, குளிர்காலம் வந்தால் வசந்த காலம் வெகு தொலைவில் இருக்குமா? இது மன அழுத்தமாகிறதுக்கான கேள்வியே இல்லை, இது குற்ற உணர்ச்சிக்கான கேள்வியே இல்லை, இது சுயத்தின் மீது சந்தேகப்படுறதுக்கான கேள்வியே இல்லை. ஆனால் ஒவ்வொரு தவறிலிருந்தும் கற்றுக்கிறது, ஒவ்வொரு பெரிய தவறிலிருந்தும் கற்றுக்கிறது, ஒவ்வொரு வீழ்ச்சியிலிருந்தும் கற்றுக்கிறது. மேலும் நம்பிக்கையோடு இருங்க. குளிர்காலம் இப்போ இருக்குது, கூடிய சீக்கிரத்திலேயே வசந்த காலம் வந்துடும். ஓம் சாந்தி. அது இடிக்கிறது, மழைகள் வந்து செல்கின்றன இந்த சமவெளிகளில். ஒரு முறை நான் உங்களை என் முன்னால் நிற்பதை கண்டேன். இப்போது நான் இங்கே முற்றிலும் தனியாக இருக்கிறேன். என் உள்ளத்தின் ஆழத்தில் அறிவேன், நீங்கள் தொடர்ந்து
இருக்கும்